இந்த ரமலானின் மூலம் என்ன நடக்குதுன்னு சில நன்மைகளை சுத்தரித்து கொண்டிருக்கிறாங்க. நபி அவங்க சொன்னாங்க ரமலானுடைய மாசம் வந்தா சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படும், நரகத்துடைய வாயில்கள் மூடப்படும். ஷைத்தான் என்ன செய்திருவானாம், ஷைத்தான் அல்ல கட்டி கடல்ல வீசி விட்டுருவானாம். அவன் தொல்லை இருக்காது. அதுக்காக வேண்டித்தான் நாங்க சஹருக்கு என்ன செய்றோம், 4 மணியோட எழும்புறோம், நல்ல கோழியோட சோறு திங்கிறோம், என்னது தயிர் பானியோட திங்கிறோம். யாருக்கு டிஸ்டர்ப் இல்லையே, ஷைத்தான் அங்கே. ஆனா ஷைத்தான் கட்டப்பட்டு தான் இருக்கிறான். ஷைத்தானுடைய சில கூட்டாளிமார்கள் சில சகாக்கள் நோமுடைய காலத்துல என்ன செய்யறாங்களாம், அவன் வேலையை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுல ஒன்று தான் தராவிக்கு பின்னால ஒரு கூட்டத்துக்கு தொழுவே இல்லை, கைவார் அடிச்சு கொண்டிருக்கிற வெளியில இருந்து கொண்டு. என்னத்துக்கு அடிக்கிற தெரியுமா, பொம்பளை தராவி தொழுறதுக்காக பொம்பளை பிள்ளைகள் வருமே அவங்களுக்கு சைட் அடிக்கிறதுக்கும் நம்பரை குடுக்கிறதுக்கும் எத்தனை பித்தனாங்கள் ஏற்பட்டிருக்கு தெரியுமா. இது ஒரு ஷைத்தான் கூட்டம். ஷைத்தான் அங்கதான் அவனோட டியூட்டி நடக்குது. அவன் கால் பண்ணி சொல்லிட்டான், மச்சான் நான் இப்ப கடல்ல இருக்கிறேன், நான் எனக்கு ஒன்றும் செய்யல, உங்களுக்கு நான் என்னென்ன பாடம் படிப்பிச்சேன்னு அதை ரமலான் ஹயாத்தாக்கு. இப்ப ஹயாத்தாக்குறாங்க. இது ஒரு முதலாவது பிச்சனா. விளையாட்டுக்கு பேசல, கவலையா பேசுறேன். வாழ்க்கை எத்தனையோ ரமலான் கழியுது வெளியில. இன்னொரு கூட்டம், ஒரு பொம்பளை புள்ள உம்மாவோட வருவது தராவி தொழுறதுக்காக வேண்டி உம்மாவோட இருந்து முசல்லால தொழுகிறது ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு ஒழுக்கம். உம்மா முசல்லால பொம்பளை புள்ள ஸ்மார்ட் போன் எடுத்துக்கொண்டு மூளைக்கு போயிட்டாச்சு, யார் யாருக்கும் எஸ்எம்எஸ் பண்ணிக்கொண்டு செட் பண்ணிக்கொண்டு அதன் மூலம் எத்தனையோ கள்ள தொடர்போடு ஏற்பட்டுறீங்க. தராவி தான் தொலைவார, அதுல எத்தனையோ பித்தினாக்கள், எத்தனையோ ஏரியாக்கள். சும்மா பேசல, நான் அந்த கவுன்சிலிங் லைன்ல இருக்கிறனால நிறைய கேசஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும். 11 மாசம் உருப்படியா இருந்தவன் ரமலானுடைய காலத்துல நாசமா போயிட்டான். ரமலான முறையாக செலவழிக்கல. உம்மாவோட கட்டுப்பாடு பிள்ளைகளுக்கு மத்தியில இல்ல. ஒரு வாப்போட கடமை புள்ளைய நோட் பண்றது, உம்மோட கடமை மாலை நோட் பண்றது. நாங்க மட்டும் தராவி தொழுறதல்ல, நாங்க மட்டும் குர்ஆன் ஓதுறதல்ல. அந்த விஷயத்துல மிச்சம் பேணுதலா பக்குவமா இருக்கணும். பொடிய மக்களுக்கு செல்றேன், உங்களோட காலம் கழிஞ்சு கொண்டே போகுது, கபுரு வாண்டுது. அதனால இந்த ரமலானையும் நீங்க மண்ணாக்கினீங்கன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களோட வயசு ஒரு பொறுமதியான வயசு. குர்ஆனோட தொடர்பாவுங்க, உலமாக்களோட தொடர்பாவுங்க. மேலான சகோதரர்களே, பெரிய பெரிய வல்லரசு நாடுகள், ஸ்பெயின் போன்ற நாடுகள் இன்னைக்கு இஸ்லாமியர்களோட கையிலிருந்து பறிப்போறதுக்கு முதலாவது காரணம் என்ன தெரியுமா? முதலாவது காரணமே உலமாக்களை விட்டு தூரமாயினேதான். யூதர்கள் என்ன செஞ்சாங்க, உலமாக்களை விட்டு வாலிபர்களை தூரமாக்கினது. அதனால நாங்க உலமாக்களை விட்டு தூரமாக என்ன நடக்குதுன்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாப்பு. ஸ்பெயினுக்கு ஏற்பட்ட வீழ்ச்சி தான் எங்களுடைய ஏரியாக்களுக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்போல் இருக்கு. குர்ஆனோட கொஞ்சம் தொடர்பாகுங்க, உலமாக்களோட கொஞ்சம் தொடர்பாகுங்க. தெரியாத விஷயங்களை படிங்க, பள்ளியோட தொடர்பாயிருங்க. எங்களுக்கு தொழுறதுக்கு விருப்பம் இல்லையா, அங்கே கைவார் அடிக்காம புழுந்து படுங்க. 8 ரக்காத்தா 20 ரக்காத்தா, நீ 8 தொழு 20 தொழு. உனக்கு தொலை விருப்பம் இல்லையா, புழுந்து படி. ஆழ்த்தலை போட்டு குழப்பாத. அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 2வது ஒரு விடயம் என்னன்னு சொன்னா, 2வது ரமலானுடைய மாசத்துல நன்மைகளை சுத்தரிக்கக்கூடிய ஒரு பேட்டர்ன் தான். யாரும் சம்பந்தப்பட்ட கோயிச்சு கொள்ளவானம். நிறைய பேர் இஃப்தாருடைய நேரத்துல நோம்பு பிடிப்பாங்க. ஈச்ச பழத்தை திண்டு, கஞ்ச குடிச்சு, சர்வத்தை குடிச்சு, அல்லாஹும் லக்கத்தும் அபிகாமன்னு சொல்லி அல்லாட்ட பரக்கத்தையும் கேட்டுருவாங்க. வேளாண் சகோதரர்களே, குடிச்சதன் பின்னால கொஞ்ச நேரத்துக்கு பின்னால வைஃப் பாக்குற மாப்பிள்ளைய காணல, பார்த்தா ஒரு மூலையில போயிட்டு ஒரு சிகரெட் ஒன்று எடுத்து ஒரு அடி. அப்ப சிகரெட்டை குடிச்சாதான் அவருக்கு சொர்க்கத்துடைய காசுபடுமா. அல்லாஹ் பாதுகாக்கணும். செஞ்ச அமலுடைய எத்தனையோ குர்ஆன் திலாவத், எத்தனையோ தஹஜ்ஜுத், எத்தனையோ சதகா, எத்தனையோ தான தர்மங்கள் இஃப்தாரோட என்ன செஞ்சாச்சு, சிகரெட்டை குடிச்சு நன்மைகளை சுட்டெரிச்சாச்சு. 20 ரமலான் 30 ரமலான் வாழ்க்கையில கழிச்ச இன்னும் சிகரெட்டை விடக்கூடிய அளவுக்கு இவர்கிட்ட வாழ்க்கையில தக்குவா வரல. மேலானவர்களே, பச்சை வெள்ளை பூடு, பச்சை வெங்காயம் திண்டுட்டு பள்ளிக்கு வராதாங்க. மலக்குமார்கள் கிட்ட இருக்க மாட்டாங்க. சிகரெட் வாசத்தோட முன்சப்ல தொழுதா இந்த தொழுகை அல்லாஹ்கிட்ட ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையான்னு சொல்லி நான் பத்துவா தரல. சம்பந்தப்பட்ட கலை தான் மனசாட்சியத்தோட பத்துவா கேட்டுக்கோங்க. நான் செய்யறது சரியா? இன்னைக்கு நாங்க சிகரெட்ல கைய வைக்க போயிட்டான். இன்னைக்கு போதை வஸ்துக்கள் தலைவிரிச்சு ஆடுது கம்பா டிஸ்ட்ரிக்ட் உள்ளால. மேலான சகோதரர்களே, நிகம்பு ஏரியா 1வது இருக்கி போதை பாவிக்கிறதுல, போதை விக்கிறதுல மனக்கவலையில செல்றேன். முஸ்லிம் ஏரியாக்கள் எங்க போகுது சமுதாயம்? இந்த வாப்பமார்கள் திருத்த மாட்டாங்களா? சிகரெட்டை விக்கிறாக்களுக்கு தௌபா நசீபாவாதா?
சிகரெட்டை விற்கிறான், உள்ளத்தை விற்கிறான், அவன் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி எத்தனையோ வாலிபர்களை நாசமாய் கொண்டிருக்கிறான். இந்த ரமலானுடைய மாசத்தை இந்த கூட்ட போட்டுக்கொண்டு இருந்தாங்கன்னு சொல்லி அல்லாஹ் பாதுகாக்கணும். இதுக்கு பின்னால வரக்கூடிய அதாபுகள் அல்லாஹ் கிட்ட மிக கடினமாக தான் இருக்கும். அல்லாஹ் விளங்கப்பட்ட நம்ம மனிதனே, நோம்ப பிடிச்சியா, நோம்புடைய காலத்துல நீ எப்படி நீ கட்டுப்பாடோட நோம்ப வாயில வச்சு கொண்டு இருக்கிறியோ, நோம்பு முடிச்சதன் பின்னால போதை விட்டு நீ தூரமாகும். சஹாபாக்கள் சாராயம் ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னால சாராயம் குடிச்சு கொண்டு இருந்தாங்க. எப்ப ஹராம்னு சொல்லி இறக்கப்பட்டுச்சோ, மேலான சொல் எல்லா போத்தலையும் உடைச்சி துண்டு தூளாக்கி என்ன செஞ்சாங்க, சௌபா செஞ்சாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வட்டியுடைய ஆயத் இறங்குறதுக்கு முன்னால வட்டி எடுத்து கொண்டு இருந்தாங்க. எப்படி வட்டி ஹராம்னு சொல்லி இறங்கிச்சோ வட்டியை விட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய சாலிஹான புள்ளை அல்லாஹ் கொடுத்தான். முழு உலகத்துக்கும் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சாலிஹான புள்ளையா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வட்டி ஹராம்னு சொல்லி இறங்கிச்சு, அல்லாஹ் சாலிஹான புள்ளை அல்லாஹ் கொடுத்தான். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிற நேரம் பேசிக் கொண்டிருக்கி.